சார், நம்ம இறை தூதர்களை பார்த்துருக்கோமா, தேவதைகளை பார்த்துருக்கோமான்னா இல்லைன்னு சொல்றோம்ல. ஒவ்வொரு நர்ஸுமே இறை தூதர்கள் தாங்க. ஒவ்வொரு செவிலியர்களுமே தேவதைகள் தாங்க. காரைக்குடி பக்கம் ஒரு பெரிய பணக்காரரு, அவருக்கு 4 பசங்க, 4 பேருமே 4 வெளிநாடுகள்ல இருக்காங்க. அவர் பெரும் பணம் அவர்கிட்ட இருக்கு. ஆனா வயதான காலத்துல எழுந்து தண்ணீர் குடிக்க போக முடியலங்க. வெந்நீர் வச்சு தர்றதுக்கு ஆள் இல்ல. அவங்க எல்லா பசங்களுமா சேர்ந்து ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் அப்பாயிண்ட் பண்றாங்க. 24 மணி நேரமும் அவரை இருந்து பாத்துக்கிற மாதிரியான ஒரு நர்ஸ் அப்பாயிண்ட் பண்றாங்க. அந்த நர்ஸ் செவிலியர் தன்னுடைய அப்பாவை எப்படி பார்த்து கொள்வாங்களோ அப்படி பாத்துக்கிறாங்க. அவருக்கு தொடச்சு விடுறதுல இருந்து, அவரை பார்த்து பார்த்து மருந்து கொடுக்கறதுல இருந்து, அவருக்கு உணவு கஞ்சி கொடுக்கறதுல இருந்து, ஒவ்வொரு முறையும் அவரை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாங்க. இந்த அன்பில் நெகிழ்ந்து போன அந்த மனிதர் என்ன தெரியுமா பண்றாரு? தான் சொத்து எழுதும் போது தன்னுடைய சொத்தை 4 பகுதியா பிரிக்காம 5 பகுதியா பிரிச்சு ஒரு பகுதியை இந்த செவிலியர் பேர்லயும் எழுதி வச்சிடறாரு, நர்ஸ் பேர்லயும் எழுதி வச்சிடறாரு. அந்த தந்தை இறந்த பின்பு இந்த 4 பேர் வந்து சண்டை போடுறாங்க, அது எப்படி இவ பேர்ல எழுதலான்னு. இந்த நர்ஸ் என்ன தெரியுமா சொன்னாங்க? எனக்கு சொத்தெல்லாம் வேணாம், அப்பாவுடைய தவசத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த வேஷ்டி சட்டையும் சேர்த்து வச்சு படைங்கன்னு அந்த நர்ஸ் கேட்கிறாங்க. இப்ப இந்த 4 பேரும் வெளிநாட்டுல தான் இருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் இந்த நினைவு தினத்தை இந்த செவிலித்தாய் தான் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு செவிலியர்களும் தேவதைகள், இறை தூதர்கள்.